அடுத்த பகுதி இன்ஷால்லா ஒரு புதிய தலைப்பு, புதிய ஒரு பகுதி. சூரத்து யாசின் தப்சீரை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். 83 வசனம் ஐயும். இப்போ அந்த பகுதிகளில் வரக்கூடிய படிப்பினைகள் என்ன? இந்த சூரா என்னோட பொதுவாக முஸ்லீம்களோட ஆசிய நாட்டு முஸ்லீம்களோட வாழ்க்கையோட சூரத்து யாசின் மிச்சம் நெருக்கமே. குர்ஆன் நெருக்கமே இல்லையோ, சூரத்து யாசின் நெருக்கம்ன்ற அளவுக்கு சூரத்து யாசினுக்கு ஒரு இடம் ஒன்று நாங்கள் கொடுத்தீங்க. கத்தம் வீட்டுகளை விட யாசின் ஓதப்படும், அல்லது மௌத்தாகிற சந்தர்ப்பத்தில் இருந்து ஓதிப்படும், இல்லை மௌத்தானத்துக்கு புறகு ஓதிப்படும் 40 நாள். அப்படி சூரத்து யாசினுக்கு ஒரு சிறப்பான இடம் கொடுப்பட்டிக்குது. சில நேரம் சூரத்து கௌஃபை விட சூரத்து யாசினுக்கு தான் கூட இடம் கொடுப்பட்டிக்குது. டெய்லி மாறி போகிற வெள்ளிக்கிழமை ராவைக்கு ஸ்பெஷலாக ஓதுற சூரத்து கௌஃபை தான் ஓதணும் உண்மையிலே. ஆனால் யாசினுக்கு ஒரு இடம் கொடுவாது, எப்படி வந்துச்சோ தெரியாது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு சூறான்றதுக்கு ஆதாரம் இல்லை. அதுதான் அதில் உள்ள விஷயம். ஒத்தன்டிக் நரேஷன் எதுவும் இல்லை. சூரத்து யாசினுக்குன்னு ஸ்பெஷலான சிறப்பு இருக்குன்றதுக்கு. ஏனே பல சூறாக்களுக்கு அப்படி வந்திருக்குது. உதாரணமாக குல் சூறாக்களுக்கு ஹதீஸ்லேயே வந்திருக்குது. அதில் சூரத்து கௌஃபை பற்றி வரும்போது சூரத்து கௌஃப் ஓதினா அதில் உள்ள நன்மைகள் வேறே வருது. சூரத்து யாசினை பற்றி அப்படியான ஒரு ஆதாரபூர்வமான நரேஷன் ஒன்று அப்படி இல்லை. அது எப்படி வந்தேன்னு தெரியாது. அதெல்லாம் என்னென்னா கல்புல் குர்ஆனுடைய இதயம், அது அந்த ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இல்லை. அந்த வந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஆதாரம் இல்லைன்றது தான் பல இமாம்கள், இன்றைக்கு நவீன கால இமாம்களும் தான் பழைய இமாம்களும் தான் பலர் அதை விளங்கப்படுத்திக்காங்க. எங்களோட சமூகத்துக்கு எப்படி வந்துச்சோ தெரியாது வந்து அந்த பகுதி. அதான் எல்லாத்துலேயும் ரிசல்ட் தான் அப்படி வாருது. ஆனால் ஓதுறதுல நன்மை இல்லாமல் இல்லை, நன்மை அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஸ்பெஷலான ஒரு இது இருக்குன்றதுக்கு அப்படி ஒன்று வந்து இல்லை. இதை நோமான் அலிகான் விளங்கப்படுத்தும் போது நல்லா அழகாக சொல்லுவார். பாகிஸ்தான் ஆட்களுக்கு உரிய ப்ரோக்ராம்லாம் நான் சொல்லுவார், ஒரு நாட்டில் இப்படி ஒன்று இருக்குதான், நான் அதுக்கு ஆதாரம் இல்லைன்ற ஒரு கடைசிக்கு. எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை நினைச்சேன்னா இந்த சூறா எங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொண்டு வரேன்றது முக்கியம். அதெல்லாம் நாங்கள் நன்மையை பெறணும். எந்த ஒரு சூறாலையும் ஒரு கௌஃபை ஓதினத்துக்கு மட்டும் அந்த பரக்கத் கிடைக்கும். அந்த பரக்கத் உண்மை எங்களுக்கு எங்களோட லைஃப்பில் இஃபெக்டிவாக கிடைக்கணும்னு சொன்னால் அது அப்ளை ஆகணும் எங்களோட வாழ்க்கை இல்லையா. இப்போ குல்வல்லா வஹதுன்னு சொல்லி அந்த சூறாவுக்கு இந்த நன்மைக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருந்தால், அல்லாஹ் அஹதுன்னு அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வரணுமே. ஓதினத்துக்கு கிடைக்கிற நன்மை வேறே வரும். ஆனால் அது அப்ளை ஆகும்போது வர நன்மை அது எக்ஸ்ட்ரா எங்களோட அப்ளிகேஷன் எங்களோட ப்ராக்டிஸ்லாம் அதோட நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே சூரத்து யாசினை பொறுத்தவரையில் சூரத்து யாசின் உண்மையிலே மிக முக்கியமான ஒரு சூறா. ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தின ஒரு சந்தர்ப்பத்தில் வர ஒரு சூறா, இறங்கின சூறா தான் சூரத்து யாசின். மக்கா காலத்தில் இப்படிதான். மக்கா காலத்துங்களுக்கு ஒரு 3 பகுதியாக பிரிக்கலாம். ஆரம்பத்தில் சீக்ரெட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தாவா செஞ்ச காலம், அதுக்கு பிறகு பகிரங்கப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் கடைசி பகுதி வந்து கடைசி 3 வருஷம் வந்து ஒரு நம்பிக்கை இழந்த பகுதி. என்னென்னா பகிரங்க தாவாவில் கிட்டத்தட்ட 3 வருஷம் ரகசியமாக இருந்து பகிரங்க தாவாவில் வந்து நாங்கள் பார்த்த மாதிரி கடுமையான சோதனை தானே. அந்த சோதனைகளோட விளைவு எப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் அப்படி ஒன்றிக்கு 40 வருஷம் சமூகத்தில் டாப் லெவலில் இருந்துட்டு வஹி அறிவித்த உடனே மறுபக்கத்தை தூக்கி வீசப்படுறார். அதுவரையும் சமூகத்தில் தலைவராக அந்தஸ்துள்ளவராக மிக கௌரவமான ஒரு ஆளாக காணப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மலக்கு வந்து வஹியை தந்திரார், எனவே நீங்கள்லாம் அல்லாஹ்வை வணங்கும் என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது? தலைகீழ அப்படியே ஒதுக்கப்பட்டு. அப்போ அந்த ஒதுக்கப்பட்டாலும் கூட ஒரு 10 வருஷம் உழைப்பு செஞ்சும் பார்க்குறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிளான். அதாவது
முதலாவது பிளான்ல பிளான் ஏல வந்து பெரிய ரிசல்ட்ஸ் இல்லை தானே, கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் தானே வந்து சேர்றாங்க. அப்போ பிளான் பிக்கு போறார், சிக்கு போறார், அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிக்கொண்டே போறார். தண்ட கோத்திரத்துள்ளுக்குள்ள பார்க்குறார், இல்லை. அதை விட்டு வெளியுள்ள கோத்திரங்களை போய் சந்திக்கிறார், அதுலேயும் பெரிய அளவு வருது இல்லை. பிறகு வெளிநாட்டுக்கு போறார், தாயிஃபுக்கு போறார், அங்கேயும் பெரிய அளவு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி இல்லை. அபிசீனியாவுக்கு அனுப்புறதால அங்கே தான் பாதுகாப்பு கிடைக்கிற வழியா அவங்களால புதுசாக அபிசீனியா இஸ்லாத்துக்கு வந்து அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று அங்கேயும் வரல. திரும்ப மதீனாவுக்கு போகிறதுக்கான முயற்சியை செய்கிறார். அப்படி ஒவ்வொன்றும் ரசூல்லா மாறி மாறி செய்கிறார். அதுலேயும் பாருங்க, இப்போ தாயிஃபுக்கு வந்து ரசூல்லா போனதானே, ரசூல்லா அந்த பிளான் ஏ பி எப்படி எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுக்கிறாரு. ரசூல்லா தாயிஃபுக்கு அவராக போகிறார். ஃபர்ஸ்ட்டு கத்தனை முடிச்சார், நான் போய் பார்க்குறேன். அப்போ அங்கே ரிசல்ட்ஸ் இல்லை. அப்போ திரும்ப அடுத்த ஆப்ஷன் மதீனா. அப்போ ரசூல்லா தாயிஃபுக்கு போய் கிடைச்ச அனுபவப்படி நான் போனதுக்கு அந்த வேலை சக்ஸஸ் ஆகாதுன்னே விளங்குறாங்க. அப்போ அடுத்த பிளானை மாத்துறாரு. எப்படி இவர் போகாமல் ஒரு டீமை ரெடி பண்ணுறார், மதீனா உள்ளுக்குள்ள ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு போகிறார். இப்படி எல்லாம் செஞ்சும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஒரு டீம் ஒன்று கிடைக்குது இல்லை. எங்களுக்கு அந்த நம்பர் படி, ஏன்னா அல்லாவுடைய ஏற்பாடு அதுதான், அல்லாவுடைய ஏற்பாடு அப்படித்தான் இருக்குது. இப்போ நாங்கள் அது இப்போ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் கிடைச்சது மிச்சம் நல்ல, அதால மதீனால பெரிய ஒரு மாற்றம் வந்தது, ஹிஜ்ரத்து போகிற பெரிய ஒரு வெற்றி வந்ததுன்றது அதெல்லாம் நடந்தது பிறகு தான் நாங்கள் பேசுகிறோம். நடக்க முன்னுக்கு ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சிந்தனை வேண்டியது இருக்கும். 13 வருஷ உழைப்புல 80 பேரா என்ற கொள்ள ஒரு தோல்வி மனப்பான்மை வரும் தானே. ஆனால் உண்மையிலே அது இல்லை, அது பெரிய ஒரு வெற்றி மனப்பான்மை தானே இருந்திருக்கும். அந்த ரியாலிட்டியை அல்லாஹ் தாலா பிறகு தானே காட்டுறாங்க. ஏன்னா அந்த 80 பேர்களுக்குள்ள வந்த ஆட்கள் தான், அந்த சாலிட் ஆட்கள் தான் பிற்காலத்தில் முழு உலகத்தையுமே என்ன எல்லா பகுதியிலையும் வெற்றி கொண்ட வேலைக்கு உதவி செஞ்சு அந்த ஆரம்பத்தில் வந்த ஆட்கள் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4 கலீஃபாக்களும் ரசூலா புறவா ஆட்சி செஞ்ச 4 கலீஃபாக்களும் எங்கே இஸ்லாத்தை ஏற்ற? மக்காவில் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. மதீனாவுக்கு போய் பெரிய மாற்றத்தொண்டு ஏற்படுத்தி பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின முஸ்அப் இப்னு உமைர் மக்கா. அல்லது பெரிய டிப்ளமேட்டிக் வேலைகள் எல்லாம் செய்த பல சஹாபி, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், இது போன்ற சஹாபாக்கள்லாம் மக்காவில் உருவானார்கள். பிறகு அந்த யுத்தங்கள், பல யுத்தங்கள் நடக்குது. அந்த யுத்தங்கள் வெற்றி பெற்ற தளபதிகளாக போன ஆட்கள் மக்காவில் உருவாக்கப்பட்ட ஆட்கள். பிஸ்னஸ் ஐக்கனா மாறினார்கள், உஸ்மான் அலியா இருக்கலாம், அல்லது அப்துராஹிம் அவுஃபா இருக்கலாம். இவங்கெல்லாம் யாரு? மக்காவில் உருவானார்கள். அது இப்போதானே எங்களுக்கு விளங்குது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அப்படியான ஒரு ஃபீலிங் அல்லது அப்படியான ஒரு பார்வை ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காரு. அப்படி ஒரு டெஸ்பரேட்டான ஒரு நம்பிக்கையில் இருந்த ஒரு டைமில் தான் சூரா யாசின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குது. சூரா யாசின் மூலம் அல்லாஹ் தாலா கொடுக்க வந்த முழு சூரா யாசின் மூலமும் அல்லாஹ் தாலா கொடுக்க வந்த மெசேஜ் வந்து என்னன்னு சொன்னா, வஹி உண்மை. நீங்கள் இந்த நம்பிக்கை இழக்கிறதோ அல்லது இந்த 4 பேர் உங்களுக்கு அல்லது 40 பேர் இது 80 பேர் இது இந்த நம்பர்ஸை விடுங்கோ, இந்த வஹி உண்மையானது. ஃபர்ஸ்ட்டுக்கு அத்தனை யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன். யாசின் குர்ஆன், ஹக்கீமான குர்ஆன், அது என்ன இடத்துல நான் பார்ப்போம் பின்னுக்கு. நிச்சயமாக நீங்கள் இன்னக லமினல் முர்சலீன், நீங்கள் நிச்சயமாக நபிமார்கள் ஒருவர் இல்லை, ரசூல்மார்களாக அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர். இன்னக மினர் ருசூல் என்று சொல்லலை. அதை நான் சொன்னேன், அந்த வேர்டுகளை கட்டாயம் நாங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்குறதுக்கு அந்த அரபிக் வேர்டுகளோட பாவனை வந்து ஏன் இப்படி வித்தியாசமாக அந்த இடத்துல கொண்டு வந்திக்கிறதுல ஒரு ரீசன் இருக்குது. இல்லாட்டி அல்லாஹ் தாலா சொல்லலுமே இன்னக்க ரசூலுன் அப்படி சொல்ல வந்தே இல்லையா, அந்த ரசூலுன் நீங்கள் நபி தான் சொல்லிடு. அரபு பாஷையில் அப்படி தான் பேசுகிற பாஷை, அந்த ரசூலுன் நீங்கள் நபி தான். ஆனால் அப்படி சொல்லலை. இன்னக்க ல அங்கே சொன்ன மாதிரி லன்னு சொல்ல வந்து மினல் முர்சலீன். அதில் ஒரு மெசேஜ் அல்லாஹ் தாலா ஊண்டி கொடுக்குறான். இதுக்கு முன்னுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் போல ஒரு ஆள் தான் நீங்களும் வச்சுட்டு சந்தேகப்பட தேவையில்ல. இன்னக்க மினல் முர்சலீன். திரும்ப சொல்கிறேன், வஹி கிடைச்சிது, அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் ஒருவராகிறார்கள். அதுக்கப்புறம் திரும்ப அல்லாஹ் தாலா உறுதிப்படுத்த அலா சிராத்தின்
முஸ்தகீம். நீங்கள் அனுப்பப்பட்ட ஒரு நபி தான், அதே நேரம் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டான பாதையில், ஸ்திகாமத்தான பாதையில் தான் இருக்கிறீர்கள். இப்போ அதை நாங்கள் கேட்குறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நாங்கள் கேட்குற அந்த பாதையில் நீங்கள் இருக்கிறீர்கள். முழு உலகமும் மறுமை வரை கேட்டுக்கொண்டிருக்கிற, தேடிக்கொண்டிருக்கிற அந்த ரூட்டில் தான் நீங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறீர்கள். இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தி முஸ்தகீம் தன்சீலல் அசீஸ் ரஹீம். அப்போ ஸ்டார்ட்டுக்கே அல்லாஹ் தஆலா தொடங்குற எப்படி சொன்னால் இந்த வஹி உண்மை. எனவே நீங்கள் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. இந்த குவான்டிட்டியை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நீங்கள் சரியான பாதையெல்லாம் இருக்கிறீர்கள். எனவே செஞ்சு கொண்டு போகிறவையிலே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ரிசல்ட்ஸை தாரது நாங்கோ. எனவே நீங்கள் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கிற விஷயத்தை அப்படி வஹியை பற்றி விளங்கப்படுத்தி, வஹியை உறுதிப்படுத்தி, அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அல்லது அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறத தடுக்கிற ஒரு வேலையை தான் சூரா யாசின் சொல்லுது. அதுக்கு பிறகு சூரா யாசின்ல இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும். வஹி உண்மைன்னு வரும்போது மறுமை நாள் உண்மைன்ற விஷயத்தை அந்த காட்சியலை சொல்லி, மறுமை நாள் காட்சியலை சொல்லி மறுமை நாள் உண்மைன்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சூரத் யாசின்ல அடுத்த பகுதிகள். இப்போ இதே மாதிரி பகுதி பல இடங்களில் வரும். வஹியை பற்றி வர விஷயங்கள் பல இடங்களில் வருது. அப்போ அந்த மறுமை நாள் உண்மை இடத்தை உறுதிப்படுத்தி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இப்போ சூரத் யாசினை மக்கா காலத்தில் கடைசி பகுதியில் இறங்கினதுக்கான ரீசனும் இமாம்கள் விளங்கப்படுத்தும் போது சொல்கிறாங்க என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு, அவரை இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் தஆலா சூரா யாசின் மூலம் வழங்கியிருக்கிறான். அப்போ இதில் வரும்போது நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் எதிர்த்த ஆட்களை பற்றி அதில் வரும். அவங்களுக்கு என்ன முடிவு கிடைக்கும், அதே போல் பின்பற்ற ஆட்களுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் எப்படி கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சூறாட போக்கில் அப்படியே வந்து கொண்டு போகும். அப்போ வந்திர வசனங்கள் ஒழுங்காக பார்த்தோம்னு சொன்னால் வஹி உறுதின்ற விஷயத்தை முதலாவது சொல்லுது ஃபர்ஸ்ட் 5 வசனம். ஃபர்ஸ்ட் 5 வசனத்தில் அது வருது. அதே போல் 69வது வசனம் வருது, வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யன்பகி லஹு இன்ஹுவ இல்லா ஸிக்ருன் வ குர்ஆனுன் முபீன் என்ற ஒரு வசனம் வரும். அதுலேயும் அது வஹியை உறுதிப்படுத்துது. வமா அல்லம்னாஹு ஷஅர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நாங்கள் இவருக்கு இந்த கவிதையெல்லாம் படிப்பிச்சு கொடுக்கல. வமா யன்பகி லஹு, அவருக்கு அது தேவையும் இல்லை. இது வஹி. ஏன்னா ரசூல்லா சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் ஒரு கவிஞர், இது ஒரு கவிதை தானே, உங்களோட கவிதை, நீங்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாம் காஃபிர்கள் சொன்னாங்க தானே. இப்போ அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு, அதை பொய்ப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்லப்பட்டுச்சு. அதே போல் மறுமை நாள் காட்சிகளை பற்றி 32 வசனத்துலேருந்து 44 வரையும், அதில் 78லேருந்து 83 வரையும் மறுமை நாள் காட்சிகளை பற்றி பேசப்படுது. அதே போல் 60, 62, 71, 77 இந்த இடங்களில் தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ் தஆலா ஒருவன், இந்த விஷயத்தை இந்த சூறா பேசுது. இந்த சூறாவில் மொத்தமாக வரப்போகிறேன்னா வஹியும் மறுமையும் தௌஹீத், இந்த 3 பற்றி தான் இந்த சூறா சுற்றி சுற்றி பேச போகுது. அதன் மூலம் என்ன அல்லாஹ் தஆலா நாடுறான்னு சொன்னால், எங்களோட ஈமானை நாங்கள் அதிகரித்து கொள்றதுக்கு, எங்களோட ஈமானை நாங்கள் புதுப்பித்து கொள்றதுக்கு, அதில் குறைபாடுகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் அதுகளை தவிர்த்து கொள்றதுக்கு இந்த சூறா எங்களுக்கு பல படிப்பினைகளை தரப்போகுது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த சூறாவுடைய போக்கு காணப்படுது. அதில் வரும் சஹாபாக்களோட அதுக்கு முன்னுக்கு வந்த சமூகங்கள் உதாரணங்கள் இடைக்கிட வரும். மறுமை உண்மையினத்தை விளங்கப்படுத்துறதுக்காக அல்லது இஸ்லாத்தை எதிர்த்த ஆட்களுடைய முடிவு எப்படி அமைஞ்சதுன்றதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா சில சந்தர்ப்ப இந்த கதைகளை சொல்கிறான். வத்ரிப் லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கர்யத்தி இஸ் ஜாஅஹும் என்று வரும். அந்த வசனம் மூடாக இப்படி ஒரு கதை சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது உண்மை. எனவே நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி அப்படி ஒரு அறிமுகத்தோடு தான் இந்த சூறா ஆரம்பிக்குது. நாங்கள் முதலாக பார்க்கணும், இந்த சூறாவுடைய ஃபர்ஸ்ட் 5 வசனம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குறைச்சி பார்க்க வேண்டிய பகுதி. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் தன்சீலல் அசீஸிர் ரஹீம் என்ற அந்த பகுதி வரையுமான வசனங்கள்.
இதுல சூரா குர்ஆன்ல வந்து பல சூறாக்கள்ல வர ஃபர்ஸ்ட் 2 3 எழுத்து அலிஃப் லாம் மீம் யாசீன் அது சம்பந்தமா ஏதாவது ஐடியாக்கள் இருக்குதா? அந்த எழுத்துக்களையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய விளக்கம் இப்ப யாசீன் என்ன இந்த மொழிபெயர்ப்பு? ஓ இப்ப நான் மொழிபெயர்க்கல யாசீன் என்ன மொழிபெயர்த்திருக்கோம். அது அலிஃப் லாம் மீமுடன் நாங்கள் அதை மொழிபெயர்த்திருப்போம். அப்ப இது குர்ஆன்ல வந்து பல சூறாக்கள்ல இந்த பகுதி வருது. கிட்டத்தட்ட 29 சூறாக்கள்ல வருது. அப்படியே இந்த சிங்கள் எழுத்துகளால தொடங்குறது. அது சிலது வரும் 2 எழுத்து, சாரி ஒரு எழுத்து, தனி எழுத்துல தொடங்கும். உதாரணமா சூரத்து காஃப், காஃப், சூரத்து நூன், நூன், சூரத்து கலம், ஆக்சுவலி நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அதே மாதிரி 2 எழுத்து வாரது இது. தாஹா, ஹாமீம், யாசீன். 3 எழுத்து வாரது இருக்குது. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, அப்படி வாரது. அடுத்தது 4 எழுத்து வாரது வரும். தாசீம் மீம் ரா, அது மாதிரி சூரத்து ஷுவரான்னு நினைக்கிறேன். அப்படி அப்படி சிலது வருது. தாசீம் மீம் ராவா. அடுத்த 5 எழுத்து வாரதும் இது. காஃப் ஹா யா ஐன் சாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக் அப்தஹு ஜக்கரியா. அப்போ இப்படி தனித்தனி சில எழுத்துக்களை போட்டுக்கொண்டு அல்லாஹு தாலா சூறாக்களை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் அரபுல சொல்ற வந்து ஹுரூஃப் முக்கத்த ஆண்டு. முக்கத்த ஆண்டு சொன்னா ஸ்பிளிட் ஆன வெட்டப்பட்ட எழுத்துக்கள், தனித்தனி எழுத்துக்கள். அப்போ இது ஒரு தனிப்பகுதி. தப்சீரில் ஹுரூஃபுல் முக்கத்தான்றது ஒரு தனிப்பகுதி. என்னென்னா அது ஏன் அல்லாஹ் தாலா இந்த தனி எழுத்துக்களால் இந்த குர்ஆன் வசனங்களை சூறாக்களை ஆரம்பித்திருக்கிறான். அதுக்கு பல விளக்கங்கள், 6-7 விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது சூறாவுடைய பேராக இருக்கலாம், அல்ல அல்லாஹ் தாலா தான் இது அறிந்தவன், அல்ல இந்த சொற்களோ இந்த எழுத்துக்களுக்கு சில நேரம் இந்த நம்பர் போட்டு அரபுல நம்பர் உண்டிக்கிறது தானே. இப்போ யாக்கு வர நம்பர் எத்தனை, சீனுக்கு வர நம்பர் எத்தனை, அந்த அப்ஜத் ஹவ்வீஸ்ன்ற ஒரு ஆர்டர் உண்டிக்கு தானே, அதில் நம்பரை போட்டு எல்லாம் விளங்கப்படுத்து. அப்படி ஒவ்வொரு விளக்கமும் இருக்குது. உண்மையிலே சுருக்கமாக இது எல்லா விளக்கத்திலையும் பார்த்தோம்னா இதுக்கு 3 விளக்கம்தான் கொஞ்சம் என்ன லாஜிக்கலி அல்லது சயின்டிஃபிக்காக இருக்குது, பொருத்தமாக இருக்க மாட்டாங்க. அதில் முதலாவது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த ஜாஹிலியா காலம் பகுதி ரசூலாவுடைய சீரால பார்த்தோம். அரபு மக்கள் வந்து லாங்குவேஜில் வந்து லிங்குவிஸ்டிக்கில் வந்து சரி ஸ்ட்ராங், லாங்குவேஜில் வந்து சரி பவர்ஃபுல்லாக இருந்தார்கள். அந்த அளவு அரபிக் லாங்குவேஜ் அவங்களுக்கு ஃப்ளூவன்ட். அதில் பெரும் கவிஞர்கள் அரபு உலகத்தில் உருவாகினார்கள் அந்த காலத்தில், ஜாஹிலியா காலத்தில். இன்றைக்கு கூட அரபிக் லாங்குவேஜ் படிக்கிற சிலபஸில் வந்து அந்த ஜாஹிலியா கால கவிதைகள் எட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவு அவங்களோட அந்த கவிதை வந்து ஸ்ட்ராங். கவிதை தான் அவங்களோட கம்யூனிகேஷன் மெத்தட். இன்றைக்கு பேப்பராகவோ அல்லது ஆர்டிக்கலாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது போஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்களோட கவிதை முறையில் தான் இதெல்லாம் நடந்தது. அந்த அளவு அவங்க அதில் பவர்ஃபுல்லாக இருந்தார்கள். அப்போ இப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உம்மி நபின்னு என்ன சொன்ன, அவருக்கு எழுதவும் தெரியா வாசிக்கவும் தெரியாது. குர்ஆனே சொல்லுது, சூரத்துல் அன்கபூத்ல வரும், வமா குந்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு புத்தகத்தை எதையும் வாசிச்சு இல்லை, நீங்கள் உங்களுக்கு வாசிக்க தெரியாது. ஒலா தஹுத்துஹு பியமீனி, உங்களோட ரைட் ஹேண்டால் உங்களுக்கு எழுதவும் தெரியாது. அதுக்காக இடது கையால் எழுதுறேன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இதுதான் நபியுடைய சிச்சுவேஷன். இப்போ இப்படியான ஒரு ஆள் தான் சொல்றாரு, எப்படி தனக்கு வஹி இறங்கிச்சு பெரும் ஒரு கவிதை புஸ்தகம் மாதிரி. சில நேரம் அதை கவிதை அந்த இந்த என்ன கவிதை எழுதுகிற ஒரு ஆளோட வியூவில் பார்த்தா குர்ஆன் ஒரு நல்ல ஒரு கவிதை புத்தகம்.
அப்படிதானே? நல்ல ஒரு கவிதை புத்தகம். அல்லது ஒரு சயின்ஸ் ரீதி எடுத்து பார்த்தா ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் எழுதின ஒரு புத்தகம் மாதிரி, அல்லது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வியூவில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு வரலாறை செல்லக்கூடிய ஒரு பகுதி, அல்லது இந்த ஒரு சைக்காலஜின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆள் எப்படி வழி நடத்தலும்னு பார்த்தா அதுக்கு நல்ல நன்மையை இப்படி செய்யுங்கோ, பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு சும்மா அழகான முறையில் ஒரு ஆளை வழி நடத்தக்கூடிய, பாவங்களோட பக்கம் போகக்கூடிய அவ்வளோ வழிகாட்டலும் ஒரு மெத்தடில் சொல்லப்பட்ட ஒரு புக். அப்போ இப்படி ஒவ்வொரு பக்கத்தில் பார்த்தேன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு புக் மாதிரி தான் இது ஒரு ஒரு அற்புதமான நூலுண்டே வழங்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இது மாதிரியான எழுத்துக்களூடாக இந்த 2-3 எழுத்துக்களை காட்டி இந்த 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 எழுத்துக்களூடாகத்தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோம். அவங்களோட இந்த ஒரு சில எழுத்துக்களூடாக தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்படின்னு சொன்னால் நீங்களும் கவிஞர்களாக இருக்கிற நீங்களும் விளங்கணும் என்னென்னா உங்களுக்கும் இதே எழுத்து தானே இருக்குது. அந்த 28 எழுத்துல சிலத்தை தான் நீங்கள் தந்திக்கிறோம். அந்த எழுத்துக்கள் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. ஏன்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி. இப்போ நாங்கள் இந்த எழுத்துக்களை வச்சுட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த செய்கிறோம். ஏன்னா நீங்களும் இந்த எழுத்துக்களை இதை பொய்ப்பிக்கிற இது பொய்ன்னு சொன்னால் இதை விட ஒரு நல்ல ஒரு வேலையை செய்யுங்களேன். இந்த எழுத்துக்களை வச்சுக்கொண்டு ஒரு வேலையை செய்யுங்க. இந்த ஒரு சேலஞ்சோட தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அவர்களுக்கு இந்த தனி எழுத்துக்கள் மூலமாக கொடுக்குறான்னு சொல்லி ஒரு விளக்கம் இமாம்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. அது கொஞ்சம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இது இல்லையா? அந்த அதுக்கு பின்னுக்கு வரக்கூடிய பல வசனங்கள் வருது தானே. உங்களால் எழுமிட இன்னொரு குர்ஆனை கொண்டு வாங்கோ, உங்களால் எழுமிட ஒரு சூறாவை கொண்டு வாங்கோ, அதுவும் நடக்கலை. கடைசி காலத்தில் உங்களால் எழுமிட ஒரு வசனத்தையாக கொண்டு வாங்கோ, கடைசிக்கு அதுவும் நடக்கலை. அப்போ எனவே இந்த எழுத்துக்கள் தான் பேஸ். ஆனால் அதை கிரியேட் பண்ணுறதுன்னு வந்து லேசி இல்லை. உங்கள்கிட்டையும் அந்த எழுத்து இது, எங்கள்கிட்டையும் எழுத்து இருக்குது. ஆனால் இதை ஒரு இப்படி ஒரு நூலை உருவாக்குறது அல்லது ஒரு வசனத்தை கூட குறைஞ்சது கொண்டு வரன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். அது என்னால் மட்டும்தான் எழுமாது. என்னால் மட்டும்தான் முன்னுக்கு பின்னுக்கு முரணாகாத அல்ல ஒரு சயின்ஸோட முரணாகாத ஒரு பழைய வரலாறுகள் எல்லாம் திரும்ப இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ வரலாற்றையும் சொல்கிறேன்னு சொன்னால் அவருக்கு என்ன எக்ஸஸ் இருக்குது? ரெஃபர் பண்ணுறது புக் இருந்தது அல்லது என்ன இருந்தது? ஒன்றும் இல்லையே. அப்போ அது மாதிரி பல விஷயங்கள்லாம் இதில் வருது. இது மாதிரி ஒன்று உங்களுக்கு கேள்வினா சொல்லுங்க. அப்போ சொல்லப்பட்ட மக்கள் எப்படி? சொல்லப்பட்ட மக்களுக்கு உதாரணமாக நாங்கள் சூரத்து கஹ்ஃப் பார்த்தோம் தானே. சூரத்து கஹ்ஃப்ல என்ன அந்த தோட்டக்கார அவங்களோட வரலாறு வருது, மூசா ஹிலருடைய வரலாறு வருது, அசாபுல் கஹ்ஃபுடைய வரலாறு வருது, திரும்ப 4வது வரலாறு வந்து ஜுல்கர்னைன் வரலாறு வருது. இந்த 4 வரலாறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாசினுக்கு முன்னுக்கே சொல்லிட்டாரு. சூரா யாசினுக்கு முன்னுக்கே கஹ்ஃப் இறங்கினதானே, அதில் சொல்கிறார் ரசூலுல்லாஹ். இதை சொல்லுமாறு கேட்ட ஆட்கள் யாரு? இந்த சேலஞ்ச் பண்ணின ஆட்கள் தானே. அவனுக்கு இந்த வரலாறு தெரியாது. அவங்களுக்கு இப்படி தெரிய வந்து அவங்க மதீனாவுக்கு போய் கேட்ட நேரம் தான் மதீனா யஹூதிகள் தான் சொன்ன இப்படி ஒரு வரலாறு இது 7 போய் கேளுங்கோ அவர்கிட்ட, அவர் சொன்னாருன்னு சொன்னால் அவர் உண்மையான நபின்னு. அப்போ கேட்க போன அந்த அரபிகளுக்கு அந்த வரலாறு தெரியாது. ஆனால் ரசூல்லாவுக்கு தெரியும். எப்படி தெரியுது? இந்த நூல் அல்லாஹ் தஆலாவுடைய வந்ததெல்லாம் ரசூல்லாவுக்கு தெரியும். இல்லை ரசூல்லாவுக்கும் தெரியாது அது. அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கின ஒரு நூலைத்தான் நான் கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு கேள்வினா கொண்டு வா. ஒரு சேலஞ்சை கொடுக்குற ஒரு ஆரம்பம் தான் இது. அது ஒரு சேலஞ்சான ஒரு இடமண்டத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்துறாங்க. அது ஒரு விளக்கம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சாதாரண அரபு மொழி பாவனையில் உள்ள ஒரு விஷயம் தான் திடீர்னு அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு எங்கேயாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எந்த தொடர்பும் இல்லாத ஒரு விஷயத்தை திடீர்னு சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க? ரசூல்லா பகிரங்கப்படுத்துகிற தௌவா பகிரங்கப்படுத்துகிற அந்த சம்பவம் இருந்தானே சஃபா மலையில் ஏறி ரசூல்லா என்ன சொன்ன? அதே மாதிரி இங்கேயே ஒரு விஷயத்தான சொன்னேன். எல்லாரும் வாங்கோ, ஒரு படையொண்டு வருதுன்னா நம்புவீங்களா? அப்போ திடீர்னு நாங்கள் நம்புவோம் நீங்கள் சொல்லி அப்படித்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்களோட அட்டென்ஷனை எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு போக்கு அரபு அந்த அவங்களோட வாழ்க்கை அமைப்பில் இருந்தது. அப்போ எனவே அந்த ஒரு இதை அல்லாஹ் தஆலாவும் இந்த இடத்துல செய்திருக்கலாம். இந்த யாசீன்
யாசின் எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப கேட்கிறவனும் திடீர்னு என்னடா 2 எழுத்தை வாசிக்கிறான்னு சொல்லி யோசிப்பான், இவன் இன்னும் சொல்ல போறான். அப்படியே வித்தியாசமா பேசுறவரால் உலகத்துல அப்படித்தானே. ஹாலிஃப் தோரஃப்னு என்ன சொல்ற, வித்தியாசமா நடந்தா அவர் அறியப்படுவார், சமூகத்துல ஐடென்டிஃபை பண்ணப்படுவார், அதே அட்டென்ஷனை பெற்றுக்கொள்வார். அது மாதிரி வித்தியாசமானவர் அலிஃப் லாம் மீம் சொன்னா டக்குண்டு அவரை நாங்கள் பார்ப்போம், அல்லது ரசூலாவை பார்ப்பார். இப்படி ஒரு அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காகவும் இந்த பாவனை ஒன்று அல்லாஹ் தாலா சில வேளை யூஸ் பண்ணி இருக்கலாம் என்றது இன்னொரு விளக்கம். அதே மாதிரி நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இது ஒரு அற்புதம். அல்லாஹ் தாலாவுடைய இந்த இப்போ ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதம் கொடுக்கப்பட்ட மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் தான் குர்ஆன். இப்போ இந்த குர்ஆன் ஒரு அற்புதமாக வழங்கப்பட்டிருக்குது. இந்த குர்ஆனே ஒரு அற்புதமாக கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த அற்புதமாக வழங்கப்பட்ட குர்ஆன் எதால் உருவாக்கப்பட்டிருக்குது? இது மாதிரி சின்ன சின்ன தனித்தனி எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பெரிய ஒரு மறுமை நாள் வரையும் வழிகாட்டப்படக்கூடிய நூல். இந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா இந்த எழுத்துக்கள் மூலம் உணர்த்துறான் அல்லது நாடுகிறான் என்று இமாம்கள் சொல்றார்கள். தெரியும். இப்போ குர்ஆன் குர்ஆன் அற்புதம் இடத்துல அல்லது குர்ஆனை பொய்ப்பிக்கலாம் என்ற விஷயங்கள் பல பல சந்தர்ப்பம் காஃபிர்களுக்கு கிடைச்சிச்சு குர்ஆனை பொய்ப்பிக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றது பொய்ன்றதுக்கு காஃபிர்களுக்கு சில சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதை அவங்களால செய்யலை போய்த்துரு. அபூலஹப் இஸ்லாத்தை ஏற்றின சரிதானே. குர்ஆன் பொய்ன்றதுக்கு மிக நல்ல ஈஸியான சந்தர்ப்பம் தானே அது. தப்பத் யதா அபீ லஹப்ன்றது அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டிருந்த கதை முடிஞ்சு. ஆனால் நடக்கலை, அது நடக்கலை. அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சும் கூட அல்லாஹ் தாலா இந்த குர்ஆன் உண்மையானதுன்றதை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது. அதுக்குத்தான் இந்த எழுத்துக்களை சொல்லி இதனூடாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பெரிய குர்ஆன் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா விளங்கப்படுத்த முயற்சிக்கிறான் இமாம்கள் இதுக்கு விளக்கம் அளிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதில் 29 சூறாக்கள்ல 27 சூறா மக்காவில் இறங்கின சூறா. இந்த இப்படி எழுத்து வந்த சூறாக்கள் 27 மக்காவில். இப்போ 27 சூறாவும் மக்காவில் வந்ததுல என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த கூட சேலஞ்ச் பண்ணினங்க மக்காவிலே மதீனாவிலையா? மக்காவில் தானே. மதீனாவில் ஏற்றுக்கொண்டாங்க தானே. ரசூலுல்லாஹ் மதீனாவில் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே கூடுதலாக சேலஞ்ச் பண்ணப்பட்ட இடம் மக்காவில். எனவே அந்த விளக்கம் கொஞ்சம் பொருத்தமாக அமையும். அந்த அளவு இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்தை கூடுதலாக அல்லாஹ் தாலா சொல்றதுக்கு காரணம் மக்காவில் உள்ள சிச்சுவேஷனாக இருந்திருக்கலாம் என்று அப்படி ஒரு விளக்கமும் அந்த இடத்துல சொல்லப்படுது. அதே போல மிக பெரும்பாலும் இதுல 4 அல்லது 5 இடம் தவிர மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் இந்த தனி எழுத்துக்கள் வந்ததோடு அல்லாஹ் தாலா அங்களை சொல்ற குர்ஆனை பத்தி தான். இப்போ யாசீன் அதோட வருது என்ன, வல் குர்ஆனில் ஹக்கீம். என்னென்னா 2 எழுத்து யாசீன், யாவும் சீனும் உள்ள எழுத்து இருக்குது, அல் குர்ஆன் இருக்குது. இந்த எழுத்துல இருந்து அல் குர்ஆன் உருவாகி இருக்குது. அப்படி அதை தொடர்பு கொண்டு ஏற்படுத்துகிறான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து சொல்லிட்டு போட்டு ஜாலிக்கல் கிதாபுல் அரைப ஃபீ, காஃப் வல் குர்ஆனில் மஜீத். இப்படி அந்த கருத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிற என்ன சொல்லி இந்த சொற்களோட வாரது குர்ஆன். ஒரு சில சூறாக்கள் தரும். உதாரணமாக சூரத்து ரூம். இந்த சூரத்து ரூம்ல என்ன வருது? அலிஃப்லாம் அலிஃப்லாம் ரா வைகிம், அலிஃப்லாம் மீம். ஏதோ ஒலிபத்திர் ரூம், ரோம் தோக்கடிக்கப்படும். வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபுன் வரும். அவனோட தோல்விக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். என்னன்னா ரோம் தோத்திருந்தாலும் குர்ஆன் பொய்யாரு. அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொல்றபடி பார்த்தா ரோம் தோக்க போகுது. அந்த இடத்துல ரோம் வெற்றி பெற்றிருந்தாலும் பொய்யாகணும். திரும்ப கொஞ்சம் ஒரு ஃபீ பில்இசினின், ஒரு 10 வருஷத்துக்குள்ள, அந்த இடைவெளி பில் என்ற சொல்லுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள அந்த பீரியடுக்குள்ள திரும்ப அவர்கள் வெற்றி பெறுவார். இது ரெண்டும் நடக்குது.
குர்ஆனை பொய்ப்பிக்கணும்னு சொன்னால் அந்த அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சி கேள்வி அங்கேயும் அமையலை. என்னென்னா இது ஒரு அற்புதம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா அப்படியான சந்தர்ப்பம் ஊடாகவும் இந்த குர்ஆன் உண்மையானது உறுதிப்படுத்துறது தான் இந்த தனி எழுத்துக்களுடைய நோக்கம். இந்த தனி எழுத்துக்கள் மூலம் இந்த குர்ஆன் வந்து எப்பயுமே உண்மையாக இருக்கும் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறது தான் பிரதான நோக்கம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா இந்த இடத்துல உறுதிப்படுத்துறதாக சொல்ல வருது. சூரத்து கலம் எடுத்துக்கொண்டாலும் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் அந்த இடத்துல பேனையை பற்றியும் எழுதுறதை பற்றியும் வருது. அல்லது சூரத்து மரியம்ல வரும் இந்த கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்ட இடங்களை அதில் காஃபா யா ஐன்சாத் ஜிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக் அப்தஹு அக்கரியா நீங்கள் ஜக்கரியாவுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அருளை நீங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி போகும். அப்படி 1-2 இடங்கள்ல தான் மிஸ் ஆகி போவதே தவிர மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் இல்லை, மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் இந்த தனி எழுத்துக்களுக்கு பிறகு அல்லாஹ் தாலா குர்ஆனை தான் தொடர்படுத்தினான். இந்த தனி எழுத்துக்கள் மூலம் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொல்லப்படுற இந்த எழுத்துக்கள் 29 இடங்கள்ல வருது. அந்த 29 இடங்களின் ஊடாக அல்லாஹ் தாலா கொடுக்குற இன்றைக்கு வரையும் அல்லாஹ் தாலா கொடுத்துக்கிற சேலஞ்ச் என்னன்னு சொன்னால் இந்த சில தனி எழுத்துக்களை இந்த 28 எழுத்துக்களை வச்சு தான் நான் இந்த நூலே உருவாக்கியிருக்கேன். இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு பொய் ஒன்று இருந்தால் நீங்கள் கண்டுபிடிங்கோ, அல்லது இதை பொய்ப்பிக்கல்வினா பொய்ப்பீங்கோ, அல்லது புதிய ஒரு குர்ஆன் இது மாதிரி ஒன்று கொண்டு வரீங்கன்னா கொண்டு வாங்கன்னு ஒரு சேலஞ்சு இன்னும் ஓப்பன் ஆகிக்குது. இன்றைக்கு வரையும் அது பீட் பண்ணி படலை. அந்த சேலஞ்சை வந்து யாருக்கும் செஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்குது. இப்படித்தான் எல்லாரும் முஸ்லீம் ஆகினாலும் அந்த சேலஞ்சு இல்லாம பேசுகிறேன். உலகத்தில் உள்ள எல்லாருமே மோமின் ஆகினங்களை ஒரே அடியாக திடீர்னு இந்த வைரல் மகதூபி அலையும் வளர்ந்தாலின் இல்லா பேசுகிறேன். கடைசிக்கு வழிகட்டார்கள் கோபப்பட்டார்கள் இருக்க எல்லாருமே மோமின் ஆகின அது மேலே மறுமை வரையும் அப்படி ஒரு கூட்டம் நிச்சயமாக உலகத்தில் இருக்க போகுன்றது தான் அது காட்டுது. அதையும் பீட் பண்ணிக்கலாமே இது எப்படியுமே ஒரு கூட்டம் 7 மணி எங்களை திருத்தி பாருங்கன்ற ஒரு கூட்டம் மட்டும் இருக்கத்தான் போகுது. அப்போ இந்த குர்ஆன் வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் சும்மா சாதாரணமாக ஓதிட்டு அப்படியே விட்டுட்டு போகிற ஒரு விஷயமாக இல்லை. இதை இப்படித்தான குர்ஆனும் சீராவும் சுன்னாவும்ன்றது வருடக்கணக்கில் இன்றைக்கு ஒரு 1500 வருஷம் அதை பற்றி பேசிக்கொண்டு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் அதை பற்றி ஒரு தப்சீர் எழுதப்பட்டு தான் நிற்கும். இந்த நிமிஷத்தில் யாராவது ஒரு ஆள் அதை பற்றி எழுதிட்டு தான் இருப்பார். என்னென்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அது படிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் எங்களுக்கு என்ன படிப்பினை பெறுவோமோ நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு போகணும். அதுதான் இந்த தப்சீரை படிக்கிறதுல உள்ள மிக முக்கியம். அதனால தான் அல்லாஹ் தாலா குர்ஆன் ஒரு அற்புதமான குர்ஆன், இதில் தான் வழிகாட்டல் இருக்குது. அதை அழகாக இந்த சூறாவில் விளங்கப்படுத்துகிறான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், நிச்சயமாக இந்த குர்ஆன் அது அந்த ஹக்கீம்ன்றதை மொழிபெயர்க்கவுமே இல்லை. எங்களுக்கு எப்படி வர ஞானமுடைய குர்ஆன் என்று வரும், அப்படித்தான் மொழிபெயர்க்கிற தமிழில். ஞானமிக்க குர்ஆன்னு சொன்னால் குர்ஆனில் அலீம் என்று வருது, சில இடங்களில் மகத்தான குர்ஆன் வரும், அல்லது மஜீத் என்ன புகழ்மிக்க குர்ஆன், அல்லது கரீம் கண்ணியமிக்க குர்ஆன் எல்லாம் வரும். இந்த இடத்துல அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஹக்கீம். இந்த குர்ஆன் வந்து ஒரு ஹக்கீம்ன்றதை எப்படி சரியான இங்கிலீஷ் சொல்ல என்ன தமிழில் நான் சொன்னேன் படித்த ஒரு ஆள் இல்லை, ஹிக்மத்தான் நடந்து கொள்றேன். ஹிக்மத்தான் நடந்து கொள்றேன் இப்படி வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தலையை பாய்ச்சி புத்தியோடு நடந்து கொண்டு இப்படி எல்லா விளக்கத்தையும் அது கொடுக்கணும். அது இன்டெலிஜென்ட் ஆகிக்கல. ஓ இல்லை நான் சொல்ல அந்த 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 வசனத்துக்குரிய விளக்கத்தை நாங்கள் விளங்கப்படுத்தினா ஹிக்மத்தான் நடந்து கொள்ளுன்னு சொல்லுவேன் இல்லையா? ஓ விவேகமாக நடந்து கொள்வது, அது ஒரு அர்த்தம். அதில் இன்டெலிஜென்ட் வரும், புத்தி வரும், அறிவு வரும், புத்தி யோசனையோட சுய புத்தியோடு நடந்து கொள்கிற வரும், ஞாபகத்தோடு நடந்தது எல்லாம் வரும். சந்தர்ப்பத்துக்கேற்ப நடந்து கொள்வது அது ஒரு கருத்து ஹக்கீம்ன்றதுக்கு. ஹிக்மத்தின் அடிப்படையில் பார்த்தா இன்னொரு விளக்கம் என்ன ஹக்கீமுக்கும் அது ரூலர், அதாவது ஆட்சியாளருக்கும் ஹக்கீம் சொல்லுங்க. ஹுக்கும்ண்டா சட்டம். அப்போ குர்ஆன் வந்து
ஒத்தாரிட்டேட்டிவ், அதாவது எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். இந்த குர்ஆனை இப்போ நாங்கள் அந்த அறிவுன்ற பகுதி ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு விளக்கம் வரும். இந்த குர்ஆன் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, உங்களுக்கு சட்டத்தை தரக்கூடியது, உங்களுக்கு ரூல்ஸை தரக்கூடியது, உங்களை வழி நடத்தக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடியதுதான் ஹக்கீம். இப்போ ஆட்சியாளர் அப்படித்தான், ஒரு ஆட்சியாளர் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது, அந்த நாட்டை அப்படியே ஒரு சவரின் ஏரியா ஒன்றுக்குள்ள அவர்கிட்ட கண்ட்ரோலில் வச்சுக்குவார். அதுக்குள்ள வாழக்கூடிய எல்லாரும் அவர்கிட்ட ரூல்ஸுக்கெல்லாம் இருக்கணும். அது இன்றைக்கு ஒரு மெத்தடில் இருக்கும், அல்ல பழைய காலத்து ஒரு மன்னராக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு மெத்தடில் இருந்தால் அந்த செட்டப்பில் நாங்கள் இருக்கணும். அது ஒரு ரெண்டாவது கருத்து இந்த இதுக்கு, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். மூன்றாவது இன்னொரு விளக்கம் இருக்கு, என்னன்னு சொன்னால் இங்கிலீஷில் நாங்கள் சொன்னால் இந்த வெல் நீட்டுன்னு சொன்னால், அதை ஒழுங்காக பின்னப்பட்டிக்கிறேன் டைட்டன். அதாவது ஒரு ஒரு பேக்கில் நாங்கள் ஏதாவது போட்டு நாங்கள் நூலால் டைட் பண்ணுவோம் தானே, அழகாக பின்னப்பட்டிக்கிறதுக்கு ஹக்கீம் என்ற சொல் அரபில் பயன்படுத்தப்பட்டது. இமாம்கள் இதுக்கு விளங்கப்படுத்தும் போது சொல்வார் என்னச்சுன்னா, குர்ஆன் வந்து பின்னப்பட்ட மாதிரி தான். முதலாவது குர்ஆன் திடீர்னு என்ன முதலாவது வசனத்தில் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி வரும். அதே மாதிரி எங்கேயாவது இன்னொரு இடத்துலையும் அதே வசனம் வரும் திருப்பி. இந்த மறுமையை பற்றின விடயங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு புக் எழுதின எப்படி எழுதுவோம், மூலாவது மறுமைனா மறுமையை பற்றி ஃபுல்லாக எழுதியாச்சு முடிச்சாச்சு. இப்படிதான் அடுத்து அது பிறகு ரசூலை பற்றி எழுதுவோம். இப்படிதான் எங்கட மெத்தடில் நாங்கள் புக் எழுதுறேன். எங்கேயாலும் அப்படி ஒன்று எழுதினா யாரும் வாசிக்க மாட்டோம், புக்குன்னு சொல்ல மாட்டோம், ஆர்டிக்கல்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் கலந்து எழுதினோம்ட. ஆனால் குர்ஆன் அப்படி இல்லை, எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், குர்ஆன் வந்து அழகாக ஒரு வளையொண்டை அப்படி பின்னி வச்சுக்குது, அதுக்குள்ள வாழ்றால் வந்து வெளியே போகப்படாது. அவர் அந்த லிமிட் விட்டு போகாமல் அவரை வழி நடாத்தி கொண்டு போகிறதுக்கு நல்ல அழகாக பின்னப்பட்ட ஒரு செட்டப்பை தான் குர்ஆன் கொண்டு இருக்குது. இந்த அர்த்தமும் இதில் இந்த ஹக்கீமோட வேர்டில் இருக்குதுன்னு விளங்கப்படுத்துகிறேன். அப்போ நாங்கள் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம்னு சொன்னால் நாங்கள் என்ன எடுக்க போகிறோம், நல்ல சயின்டிஃபிக்கலி அல்லது புத்திசாலித்தனமாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மனிதனை வழி நடத்தக்கூடிய, ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளக்கூடிய, கவர் பண்ணி நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டக்கூடிய உள்ளொரு நூல் தான் இந்த குர்ஆன். அப்போ எங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லா பகுதிக்குமான விடயங்கள் அனைத்தையும் இந்த குர்ஆன் வச்சு, நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு சைடால் போன முடிச்சா அங்கேயும் ஒரு வேலி இருக்கும், பின்னப்பட்டு இருக்கும். இன்னொரு பக்கத்தால் நாங்கள் மிஸ் பண்ண போனோம், அந்த இடத்துலையும் இருக்கும். ஒரு வளையொன்றுக்கு அகப்பட்ட மாதிரி எங்களை வைத்துக்கொள்கிற, ஒரு முஸ்லீமை வைத்துக்கொள்கிற ஒரு நூல் தான் குர்ஆன். அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் தரப்பட்டிக்குது, சுற்றி கொண்டு இருக்கலாம், ஆனால் வெளியே போகலாது. குர்ஆனுடைய லைஃப்பில் நாங்கள் இருந்தேன், கண்ட்ரோல் இருந்தேன். அந்த கருத்தை தான் இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா தர நாடுறான விஷயத்தை சொல்லிடுறேன். இன்ஷா அல்லாஹ் இதை கண்டினியூ பண்ணுவோம் வரஹங்க. இதில் அடுத்த பற்றி என்னன்னு சொல்லி 10 மணி ஆகுது. அந்த விளக்கம் வந்து இல்லை. குர்ஆனுடைய பேர் என்று சில இமாம்கள் சொல்கிறேன். இப்போ இந்த யாசின் என்று வந்து சில சூறாக்களில் வர இப்போ தாஹான்றது சூரத்து தாஹா, இப்போ காஃப்ன்றது சூரத்து காஃப், அது மாதிரி சூறாட பேருன்னு வருது. ஆனால் அது 28க்கும் 29க்கும் பொருந்தது இல்லை.